சித்திர பௌர்ணமி அன்று பிறைச்சந்திரனை வைத்திருக்கும் சிவனையும் அம்பாளையும் வழிபட்டால் செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை. சித்திரை மாதத்திற்கும் தமிழுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்புண்டு. சித்திரையின் வருகை வசந்த காலத்தின் வருகையாக அறிவிக்கிறது. குளிர்காலம் முழுமையாக முடிந்து இதமான இளம் வெயில் தொடங்கும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும். ஆனால் மற்ற எந்த பௌர்ணமிக்கும் இல்லாத சிறப்பு சித்ரா பௌர்ணமிக்கு உண்டு. ஆனால் சித்திர பௌர்ணமி அன்று நிலவு தனது பூரணமாக பொழிந்து காணப்படும். முழு நிலவை பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருக்கும் என்றும் கண் கூலமாக இருக்கும். அதனால்தான் சித்திரை முதல் தேதி அன்று அறுசுவையை சேர்ந்த உணவை சமைத்து உண்பார்கள் நம் முன்னோர்கள். இனிமைக்கு வெல்லம், புளிப்பிற்கு மாங்காய் அல்லது புளி, கசப்பிற்கு வேப்பம்பூ, துவர்ப்பிற்கு வாழைப்பூ அல்லது நெல்லிக்காய், கரிப்பிற்கு உப்பு, எரிவு எனப்படும் காரத்திற்கு மிளகு என சமைத்தார்கள். புராணங்களின்படி சித்ரா பௌர்ணமி நாளில்தான் சித்ரகுப்தார் அவதரித்தார் என்று கூறப்படுகிறது. யமதர்ம ராஜாவின் உதவியாளராக மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்கை பதிவு செய்வது இவரின் கடமையாகும். ஒருமுறை அனைத்து பாலகர்களும் கைலாசத்திற்கு சென்று ஈசனையும் பார்வதி அம்மாளையும் வணங்கினார்கள். அனைவரும் முகத்தில் மகிழ்ச்சி மகிழ்ந்தது. ஆனால் யமனின் முகம் மட்டும் சற்றே வாட்டமாக இருந்தது. காரணம் கேட்டார் சிவபெருமான். அதற்கு, இறைவா, பூமியில் மக்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் நானே ஒருவன் அனைவரது பிறப்பு இறப்பு கணக்குகளையும் அவர்களது பாவ புண்ணிய கணக்குகளையும் என் ஒருவனால் சமாளிக்க முடியவில்லை. எனக்கு துணையாக கணக்கு வழக்குகளை மிக கவனமாக பாதுகாத்து எழுதி வைக்கும் நம்பிக்கையான உதவியாளன் ஒருவன் கிடைத்தால் என் பாரம் குறையும் என்று வேண்டுகோள் வைத்தார். சிவனும், உன் கோரிக்கை நியாயமானதுதான். உரிய நேரம் வரும்போது உனக்கு அந்த உதவியாளர்கள் கிடைப்பான் என்று அருளளித்தார். பிரம்மதேவர் குழம்பி போனார். ஏனெனில் உதவியாளர்களை படைக்கும் பொறுப்பை அவரிடம் விட்டுவிடுவார் ஈசன் என்றும் சிந்தித்தார். பிரம்மா, சூரியன் ஒருவனால் தான் இத்தகைய ஒருவனை பெற முடியும் என்ற முடிவிற்கு வந்தார். பிரம்மதேவர் சூரியனின் மனதில் ஆசையை தோன்றிவிட்டார். ஆனால் அவன் மனதில் காதல் உண்டானது. விண்ணில் தோன்றும் வானவில்லை அழகான பெண்ணாக மாற்றி நீலாந்தேவி என்று பெயரிட்டு அவளை திருமணம் செய்து கொண்டார் சூரிய பகவான். அவருக்கு சித்ரா பௌர்ணமி அன்று பிறந்தவன்தான் சித்ரகுப்தர். இன்னொரு பௌர்ணமி வரலாற்றின்படி கைலாயத்தில் அழகான தங்க தகட்டில் சித்திரம் ஒன்றை வரைந்தாள் பார்வதி. சிவபெருமான் அதற்கு உயிர் கொடுத்தார். சித்திரத்திலிருந்து தோன்றியதால் சித்ரகுப்தார் எனப்பட்டது. நீ பிறந்ததே யமனின் உதவியாளராக இருந்து மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை கவனித்துக் கொள்வதுதான். எனவே நீ அங்கு சென்று உயிர்களின் கணக்குகளை யமனுக்கு எடுத்து கூறு. அவர் அதற்கு தகுந்தபடி தண்டனையை அளிப்பார் என்று சொல்லி ஆசிர்வதித்தார். அத்தோடு தீரவே தீராத கணக்கு பிரம்ம ஸ்வாட்டி புத்தகத்தை அளித்தார். இந்த வருடம் சித்ரா பௌர்ணமி ஏப்ரல் 18ஆம் தேதி வருகிறது. அன்று சித்ரகுப்தனை வழிபட வேண்டும். சிவபெருமானுக்கு அபிஷேகம், அர்ச்சனை, அம்பாள் மற்றும் முருகப்பெருமானை வழிபடுதல், சூரிய பகவானை வழிபடுவது, நிவர்த்தியாக சித்ரகுப்தனை வழிபட்டால் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இவருக்கு என்று சிறப்பு கோயில் காஞ்சிபுரத்தில் உள்ளது. அங்கு சென்று வழிபடலாம். குலதெய்வ வழிபாடு சாப மற்றும் பாப விமோச்சனம் கிடைக்கும். சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தனை வழிபட்டு நாமும் பாவ சாபத்திலிருந்து விடுபடுவோம்.